ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், மைக், அது மட்டும் இல்லை உங்களுடைய சிம் கார்டு ஸ்லாட், சென்சார், டார்ச், நெட்வொர்க் போர்ட், ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற பார்ட்ஸாக இருந்தாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ், ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி கிளியர் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு பேட்ரி அண்ட் டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நீங்கள் சர்ச் பட்டனில் போய்ட்டு டயக்னோஸ்டிக்ஸ்னு டைப் பண்ணாலும் வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாமே இதில் காமிக்கும். சிம் கார்டு கிளாஸ், ரீஸ்டார்ட் பட்டனு, மொபைல் நெட்வொர்க்கு, சென்சாரு, டச் ஸ்க்ரீனு, பட்டனு, டார்ச்சு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாமே காமிக்கும். இப்போ இதில் என்னென்னா உங்களுக்கு இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லைனா இதில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத வந்து சிம்பிளாகவே கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா கீழே வந்து கன்டினியூ டெஸ்டிங்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு விஷயமாக வந்து டெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே வந்து ஒவ்வொன்றா டெஸ்ட் ஆகி இப்போ ப்ராப்பராக இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து செக்டுன்னு கொடுத்துட்டு நல்ல ப்ராப்பரான ஒரு ப்ளூடிக்கு வந்துடும். இதுவே வந்து அது ஒரு ப்ராப்ளத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும், அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை வந்து செக் பண்ணி ஃபைனலாக அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு காமிச்சு தந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரளவு டெஸ்ட் தான் பண்ணிட்டேன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னா, நான் ஸ்பீக்கரை கிளிக் பண்ணிக்கிறேன். அதிலே வந்து கொடுத்துருக்காங்க, என்னோடய ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேசிங் கவர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா அதாவது இன்கால் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசிங் கவர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதில் காமிக்குது. மற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓவரால் டெஸ்ட் வந்து எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களால் சரி பண்ண முடியும்னா நீங்களே சரி பண்ணிக்கலாம். இது ஏதாவது சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணிங்கன்னா அப்படியும் பண்ணி உங்களுடைய ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி ப்ராப்பராக மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.